அவர்களே, நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் யூபிஎஸ்சியில் நமக்கு தமிழ் 2ஆம் தாளில் அகிலனின் சித்திரப்பாவை அப்படிங்கிற அந்த நாவல் இடம்பெறுது. ஸோ அந்த நாவலை நம்ம படித்து பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் அதில் எந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க, இந்த நாவலை நம்ம ஃபுல்லாக படித்து இதோடைய கருத்தை நம்ம உள்வாங்கிட்டால் மட்டும்தான் இந்த நாவலில் இருக்க அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்மளால் முறையாக பதில் எழுத முடியும். நம்ம லைனாக அதை நான் படிக்கிறேன், கேளுங்க. பொருளில்லாருக்கு முதல்ல முகவுரையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகத்தில் வாழ்வு இல்லை என்று கூறியுள்ள திருவள்ளுவரே, திறனெறிந்து தீதின்றி வந்த பொருளே அறமும் இன்பமும் தரும் என்பதையும் நமக்கு நினைவூட்டி இருக்கிறார். ஆனால் அறத்தையோ இன்பத்தையோ பொருட்படுத்தாமல் பொருள் வேட்டையாகிய மாயமான் வேட்டையில் பலர் மிக தீவிரமாக இப்போது ஈடுபட தொடங்கி இருக்கிறார்கள். சென்னை நகரத்தில் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் நான் இந்த மாயமான் வேட்டையில் இந்த நகரமே தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுக்கும் வழிகாட்டி வருகின்றதென்று நம்புகிறேன். நேர்மை திறனோ சமுதாய உணர்ச்சியோ சிறிதுமில்லாத போலிகள் நாட்டு மக்களுக்கு தீமை செய்தே பொருள் குவிப்பதற்கும் ஆற்றலும் நல்ல எண்ணமும் கொண்ட நேர்மையாளர்கள் நல்ல தொழில் செய்து பாதுகாப்போடு வாழ முடியாமல் தவிப்பதற்கும் இன்றைய சமுதாய போக்கு தாராளமாக இடமளித்து வருகிறது. அப்போ நல்ல தொழில் செய்து நேர்மையாக வாழ முடியல அப்படிங்கிறது இவர் இதில் சொல்கிறாரு. ஸோ மக்களே போல் கயவர் என்று நமக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே போல்வர் என்று போலிகளை பற்றி எச்சரிக்கை விடுத்துள்ளார் வள்ளுவர். ஆனால் இந்த போலிகளை நம்மால் அவ்வளவு எளிதாக இனம் கண்டுகொள்ள முடிவதில்லை. அவர்களுடைய செயல்களால் நம் வாழ்க்கையின் பல துறைகளிலும் மிக வேகமாக ஊடுருவிக்கொண்டு வரும் போலித்தனம் எனக்கு மிகுந்த வேதனையை தருகிறது. போலிகளை கொண்ட ஓர் உளுத்து போன சமுதாயத்தையே உருவாக்க வல்ல மாற்றம் இப்பொழுது மறைமுகமாக நாட்டில் நடைபெற்று வருவதை என்னால் காண முடிகிறது. எப்படியாவது குறுக்கு வழிகளில் அப்பொருளையும் கொடுக்கும் வழியையும் தேடிக்கொள்ள வேண்டும் என்று வெறிபிடித்து அலைகிறார்கள் மனிதர்கள். இந்த வெறியர்களின் சின்னஞ்சிறு பிரதிநிதிதான் மாணிக்கம். இவனை போன்றோரிடம் பலியாகும் பெரும்பாலான அப்பாவிகளின் கூட்டத்தைச் சேர்ந்தவர்களாகவே அண்ணாமலை, ஆனந்தி முதலியவர்கள். கதையின் முடிவில் நான் மாணிக்கத்துக்கு சரியான தண்டனை அளிக்கவில்லை என்று வாசகர்கள் சிலர் குறைபட்டு கொண்டு எனக்கு எழுதியிருக்கிறார்கள். வாசகர்கள் எதை தண்டனை என்று கருதுகிறார்களோ அதை இன்னும் சமுதாயமே அவர்களுக்கு அளிக்க முன்வரவில்லை. ஆனால் அதைவிட பெரிய தண்டனை வள்ளுவர் எதை தண்டனை என்று கருதுகிறாரோ அந்த தண்டனையை அவனுக்கு கதையில் கிடைத்திருக்கிறது. கூர்ந்து நோக்குவோருக்கு இது விளங்காமல் போகாது. வேறு சிலர் மாணிக்கத்தை இன்னும் மனிதன் என்றே நம்பியுள்ளார்கள் போலும். இல்லாவிட்டால் அவர்கள் ஆனந்தியின் செயலுக்காக அவ்வளவு கண்டன கடிதங்களை எனக்கு எழுதியிருக்க மாட்டார்கள். கால நம்பிக்கைக்கு எதிராக காலமாக மக்களிடையே நிலவி வரும் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கைக்கு எதிராக என் கருத்து மாறிவிட்டதாக குறைபட்டு கொண்டு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த நாவலில் நான் வெளிப்படுத்தியுள்ள கருத்துக்காக அளவுக்கு அதிகமாக என்னை போற்றியிருப்பவர்களும் உண்டு, தூற்றியிருப்பவர்களும் உண்டு. பாராட்டையும் பழிப்பையும் ஒன்றென ஏற்றுக்கொள்ளும் நான் எனக்கு உண்மை என தோன்றியவற்றை எழுதியுள்ளேன். இன்றைய வாழ்க்கையின் அகப்புற நிலைகளை ஆராய்ந்து எதிர்காலத்துக்கு மனப்போக்கை உருவாக்கும் கடமை எனக்கு இருப்பதாக நான் நம்புகிறேன். வாசகர்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை விட எதை விரும்ப வேண்டும் என நான் நினைக்கின்றேனோ அதை கொடுத்துள்ளேன். இன்றைய இலக்கியம் நாளைய வழிகாட்டியாக அமையக்கூடியது. இந்த நாவலில் ஆனந்தி பற்றிய என் கருத்தை எல்லோருமே ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதில்லை. சிந்தித்து பார்த்தால் போதும். நாளைக்கு இந்த சமூகத்தில் மாணிக்கங்கள் போன்ற போலிகள் அண்ணாமலைகளுக்கும் ஆனந்திக்கும் துரோகம் செய்து வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட இது சிறிதளவாவது தூண்டுதலாக இருக்கும் என்பது என்னுடைய நோக்கம். 30 ஆண்டுகளாக எழுத்தையே என்னுடைய வாழ்வின் முதல் நோக்கமாக கொண்டுள்ளவன் நான்.
இருந்தும் தமிழ்நாட்டு வாசகர்கள் பலர் புத்தகம் வாங்கி படிக்கும் பழக்கத்தை இன்னும் சரிவர ஏற்படுத்தி கொள்ளாததாலும் நம்முடைய பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளிலும் இன்றைய தமிழ் இலக்கிய ஆர்வத்தை இளம் தலைமுறையினரிடம் ஊட்ட எந்த அளவுக்கு முன் வர வேண்டுமோ அந்த அளவுக்கு முன் வராததாலும் பத்திரிகைகளையோ எனக்கும் வாசகர்களுக்கும் முதல் தொடர்பை ஏற்படுத்தி தருகின்றன. பத்திரிகைகளே எனக்கும் வாசகர்களுக்கும் முதல் தொடர்பை ஏற்படுத்தி தருகின்றன. அந்த முறையில் இந்த நாவலை முதலில் வெளியிட்ட ஆனந்த விகடன் ஆசிரியர் திரு SS வாசன் அவர்களுக்கும் நன்றி கூறி கடமைப்பட்டவன். வாசகர்களின் கடிதங்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ இடர்பாடுகளுக்கு இடையிலும் இலக்கிய சுவை வளர்ந்து வருவதை புலப்படுத்தின. ஓவியக் கலைஞன் அண்ணாமலையை தலைவனாக கொண்டதால் அந்த கலை பற்றி எனக்கு தேவையான விவரங்களை தெரிந்து கொள்ள நான் முக்கியமான சில ஓவியர்களை சந்தித்தேன். ஓவியக் கல்லூரி, ஓவியர்கள் வாழும் பகுதி, இங்கெல்லாம் சென்றேன். இந்த துறையில் நான் விளக்கம் பெற ஓவிய நண்பர்கள் பெரிதும் உதவி இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் நன்றி கூறுவதோடு இந்த நூலுக்கு முன்னுரை எழுதியுள்ள திரு சிவபாத சுந்தரம் அவர்களுக்கும் அழகிய பதிப்பாக இதை தமிழ் மக்களிடையே வழங்கும் பாரி புத்தக பண்ணை திரு கன முத்தையா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு அன்புள்ள அகிலன் என்று முன்னுரையில் அகிலன் இந்த நாவலை பற்றி முகவரை தெரிவித்திருக்கார். நாம் ஒவ்வொரு நாம் இந்த நாவலை நாம் படித்து இந்த நாவலில் சமூகத்திற்காக அகிலன் என்னென்ன கருத்துக்களை அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.